பிரைஸ் லார்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் விசேஷமாக இந்த புதிய மாதத்தை தேவன் கண்மணியை போல் நம்ம கொடுத்துருக்கிறாரு. போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை, ஆனால் இந்த புதிய மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் இது வரைக்கும் கரம் பிடிச்சு நடக்க வந்திருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆண்டு பேசுகிற வார்த்தை ஏசாயாவில் 60ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் பாருங்க. சூரியனின் அஸ்தமித்தும் இல்லை, சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டு இந்த மாசம் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். போன மாதத்துல கடந்து வந்த உபத்திரங்கள், கண்ணீரின் பாதைகள், நிறைய உபத்திரத்தின் பாதையில கடந்து வந்தீங்க, அழுகின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தீங்க. ஆனா அந்த புதிய மாதம் கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய சில நேரத்தில் துக்கத்துல இருப்போம், அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியாம இருக்கும். துக்கம், பாடுகள், துக்கம் அதே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் எப்படா அந்த துக்கம் வெளியே போகும், நம்ம எப்படா அந்த துக்கத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வெகு நாள் துக்கமா இருக்கிறீங்க, வெகு நாளா கண்ணீர் வச்சிருக்கிறீங்க. இந்த புதிய மாதம் என் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, இந்த புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள், கண்ணீரின் பாதைகள், எல்லா உபத்திரத்தின் பாதைகள்ல, வியாதியின் பாதைகள் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இந்த புதிய மாதம் அவர் கரம் பிடிச்சு நடத்த விரும்புறாருங்க. அதனால நீங்க அவரு அஸ்திமாக்கணும்னா, அவர் நம்ம முன்னாடி போகணும்னா, அவர் நம்ம நடத்தணும்னா, நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும். இந்த புதிய மாதம் அவரோடு கூட பயணம் பண்ணுங்க, அவரோடு கூட வாழுங்க. இந்த புதிய மாதம் நீங்க தானா ஆரம்பிக்காதீங்க, சுயமா போகாதீங்க, இதை எடுத்து எல்லா முடிவும் சுயமா எடுக்காதீங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் அப்பதான் சூரியன் அஸ்திபடாதபடி, சூரியனே உங்களுக்கு ஒளி கொடுக்காது, கர்த்தரே வெளிச்சமா, நித்திய வெளிச்சமா, அவர் தெய்வமே நித்திய வெளிச்சமா நமக்கு ஒளி கொடுக்கிறவராக, நமக்கு நடத்துறவராக இந்த புதிய மாதம் கர்த்தர் நடத்துவார். அதனால தைரியத்தோடு இந்த புதிய மாதம் தொடங்குங்க. இந்த புதிய மாதம் நன்மையின் மாதமா இருக்கும், கிருபையின் மாதமா இருக்கும். இந்த மாதம் நம்மளுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிற மாதமா இருக்கும். இந்த மாதம் சஞ்சலங்களை மாற்றுகிற மாதம். ஏன்னா துக்கம் சொல்லும்போது பல காரியம் இருக்குது. இந்த புதிய மாதம் எதெல்லாம் புதுசாக தொடங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் புதுசாக செய்வார். எதெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இந்த புதிய மாதம் உங்க கைகளில் கர்த்தர் கொடுத்துருவார். எதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்சஸா இந்த புதிய மாதம் என் ஆண்டு உங்க கைகளில் கொடுத்துருவாரு. அதை நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இந்த ஏசை தீர்க்கின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அதுதானே சொல்லுகிறேன். இந்த காலை வேளை உங்களை பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை ஏசை தீர்க்கையிலிருந்து வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வந்தது. அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், அவர் வார்த்தை ஒன்று ஒளிந்து போகாது. அதனால அவர் வார்த்தை பொய்யுரையாது, அவர் சொன்னா செய்து முடிக்கிற ஆண்டவர். அதனால சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த புதிய மாதம் துக்கம் சந்தோஷமாயினுங்க மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிற யாரெல்லாம் ஆண்டவரின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், கண்ணீரின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள் எல்லாம் மாறட்டும். கடன் என்கிற பாதைகள் மாறட்டும், வியாதி என்கிற பாதைகள் மாறட்டும், மன சஞ்சலங்கள், மனமடிவுகள், போராட்டங்கள், அவிசுவாசங்கள், சத்ருவின் போராட்டங்கள், துக்கமாய் வருகிற சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் எல்லாரையும் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நித்திய வெளிச்சமாய் நடத்துங்க, தலை வைத்து பண்ணுங்க, சாட்சி எழுப்பித்தாங்க. நசனாக ஏசாமி மூலம் ஜெபம் பண்ணி செய்யுங்க. நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.